நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ் பேசுகிறேன், சென்னையிலிருந்து. ஜாதக மற்றும் பிரசன்ன கர்த்தா. போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கடன் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருந்தா என்ன மாதிரியான கடன் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுல 4 வகையான கிரக சேர்க்கைகள் இருக்கு. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது குரு கேது. குரு அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருது பெரும் பணம். நாம ஆல்ரெடி சேர்த்து வச்ச பணம் எல்லாம் ஏதாவது ஏமாற்றத்தினால அதெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால ஏற்படுற கடன் சொல்லலாம். ரெண்டாவது, நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு இல்லை திருமணத்துக்காக வாங்கிய கடன், அதனால சொல்லலாம். மூணாவது, நம்ம ஆன்மீக சுற்றுலா போறது, நீண்ட தூரம் பயணம் போறது, இதுக்காக வாங்கிய கடன் சொல்லலாம். இந்த காரணங்களால இந்த சேர்க்கை இருக்கவங்களுக்கு சீக்கிரம் கடனை ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சேர்க்கை சுக்கிரன் கேது. இந்த சுக்கிரன் அப்படின்னாலே சிறு பணம் சொல்லுவோம். நம்ம இருக்கிற வருமானத்தை மேலும் மேலும் பெருக்கணும் அப்படின்னு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நிறைய கடன் வாங்குவாங்க. அந்த கடனை அடக்க முடியாம போகலாம். அதனால இந்த கிரக சேர்க்கை பெரும்பாலும் இது உதவுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமா வாழணும், அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காசு மேல காசு வாங்கி கடனாளி ஆகுவாங்க. இது ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்தது, மனைவிக்காக மருத்துவ செலவு, இல்லை நகை வாங்கணுன்றதுக்காக நிறைய கடன் வாங்கி கடனாளி ஆகுவாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் சுக்கிரன் கேது காரணமா அமைகிறது. இது உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதனால கடன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மூணாவது நம்ம பார்க்க போறது சனி கேது. இந்த சேர்க்கை இருக்கவங்க பெரும்பாலும் தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்குவாங்க. அந்த கடனை வாங்கி கட்ட முடியாம அவசப்படுறாங்க. அடுத்தது, ஏதாவது ஒரு சீராத நோய் இருக்கும், அதை செலவு பண்ணணும், மருத்துவத்துக்காக செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை செலவு பண்ண கடன் அதிகமாட்டே போகும். அதனால இந்த சேர்க்கை இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசியா நம்ம பார்க்க போறது சந்திரன் கேது. இந்த சந்திரன் கேது ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த சேர்க்கை இருக்கவங்க வயசு அதிகரிக்க அதிகரிக்க கடன் அதிர்ச்சிக்கே போகும். அதனால கடன் வாங்குறது அவங்க கவனமா இருக்கணும். இந்த சேர்க்கை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா பெரும்பாலும் கடனாளியா இருப்பாங்க. அவங்க தாழ்வி சொத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூழ்கி போயிருக்கும். அதனால இந்த சேர்க்கை இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாருக்கு சுலபமா கடன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.